இப்ப நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? உன்ன கொஞ்சம் துக்கம் விசாரிக்கிறதுக்காக தான். துக்கம் விசாரிக்கிறதுக்கா? நீ எதுக்கு துக்கம் விசாரிக்கணும்? என்ன காயத்ரி இப்படி பேசுற? பொதுவா ஒருத்தர் துக்கம் விசாரிக்கிறாங்கன்னா எதுக்கு விசாரிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, நீ பேசுறதே எனக்கு புரியல. நீ நல்லா இருக்கியான்னு கேட்ட. ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. எதுக்கு தேவையில்லாம பேசுற? இரு இரு இரு, பொறுச்செல்லும் அவசரப்படுற பாத்தியா? நான் பேசுறது உனக்கு சுத்தி வளைச்சு பேசுற மாதிரி இருந்தாலும் அர்த்தமில்லாம பேசுறவ நான் இல்ல காயத்ரி. நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னை துக்கம் விசாரிக்கிறதுக்காக போன் பண்ணேன்னு சொன்னேன். எதுக்கு துக்கம் விசாரிப்பாங்கன்னு உனக்கு கேட்கவும் செஞ்சேன். பாத்தியா, இப்ப வரைக்கும் நீ எதுக்கு பதில் சொல்லவே இல்ல. ஓகே, நானே சொல்றேன். யாராவது செத்து போனாதானே துக்கம் விசாரிப்பாங்க. இப்ப நான் துக்கம் விசாரிக்க போறேன்னு சொன்னதுக்கு இப்போ என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதா? ஏய், பைத்தியமா உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராதா உனக்கு? சாரி காயத்ரி, இந்த ஊர் உலகம் முழுக்க உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. பாவம், உன்னை அப்படியே ஏமாத்தி உன்னோட அறியாமைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குது. ஆனா முட்டாள் மாதிரி அதையெல்லாம் புரிஞ்சுக்காம எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்க. உண்மையிலேயே நான் ஒருத்தி தான் உனக்கு நேர்மையா இருக்கேன். இது உனக்கு புரியலங்கிறதுதான் என்னோட வருத்தமே. ஏய், இப்ப நீ என்ன சொல்ற? இன்னுமா புரியல? உன் வயித்துல வளர்ந்துட்டு இருந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்றேன். உன் கரு கலைஞ்சிருச்சுன்னு சொல்றேன். உன் கர்ப்பம் காணாம போச்சுன்னு சொல்றேன். இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லாம உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். போதுமா இல்ல இன்னும் விளக்கம் வேணுமா? ஏய் சுப்பு, நீ போய் சொல்ற. நான் இத நம்ப மாட்டேன். இது பாரு சுப்பு, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, எனக்கு என்ன வேணாலும் கெடுதல் பண்ணு. ஆனா என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. லூசா நீ? உன் குழந்தை தான் செத்து போச்சுன்னு சொல்றல்ல, புரியலையா உனக்கு? நோ இல்ல. என்னாச்சு காயத்ரி? சூர்யா, என்னாச்சு சூர்யா? சொல்லுங்க சூர்யா, என் குழந்தைக்கு என்னாச்சு சூர்யா? எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சா? சொல்லுங்க சூர்யா, சொல்லுங்க சூர்யா. காயத்ரி, எனக்கு என்னாச்சுமா? ஐயோ, நான் சொல்றேன். என்னாச்சுமா? என் குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சாமா? காயத்ரி, நான் கொஞ்சம் சொல்றத கேளு. நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? எனக்கு சொல்லுங்க. அம்மா நீ சொல்லுமா. அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. என் குழந்தைக்கு என்ன ஆச்சுமா? சொல்லுமா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சூர்யா. சொல்றேன் காயத்ரி. சொல்லு 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 சூர்யா. என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? நம்ம குழந்தை. சொல்லு சூர்யா. காயத்ரி, நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு காயத்ரி. காயத்ரி, காயத்ரி. அம்மா, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. காயத்ரி, எதுவும் இல்ல காயத்ரி. ஐயோ, என் குழந்தை.
என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? என் குழந்தை, என் குழந்தை. காயத்ரி, நான் சொல்றத கேளுமா. காயத்ரி, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. மாப்ள, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. வா வீரா, வா. சாப்பிடு. பசிக்குதுன்னு சொன்னல, இந்த சாப்பிட. என்ன பாக்குற? பசிக்குதுல? ஏய், ஏன் ஃபீல் ஆகுற? இல்ல வீரா, என்னையும் மதிச்சு எனக்கு பசிக்கும் நினைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர இந்த உலகத்துல ஒரு உயிர் இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீரா. ஹேய், முதல்ல சாப்பிடு, சாப்பிடு. ஆக்சுவலா உன் மேல நான் ரொம்ப கொலவெறியில தான் இருந்தேன். நீ தான் சொல்லுவல, போட்டு தள்ளணும் போட்டு தள்ளணும்னு சொல்லி. அதே மாதிரி உன்னை முதல்ல போட்டு தள்ளணும்ன்ற வெறியோட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்படி அந்த கோவம் போச்சுன்னு தான் இன்னும் நான் யோசிக்கிறேன். ஏன் தான் வீரா, யோசிச்சு பார்த்தா உனக்கு அந்த சிரமத்தை வைக்காம ஏய், நானே தற்கொலை பண்ணி சுத்துறதுதான் நியாயம்னு தோணுச்சு. அது நானே செஞ்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த சுப்புவை தீர்த்து கட்டுற கடமை எனக்கு இன்னும் மிச்சம் இருக்கு. டேய், மறுபடியும் ஆரம்பிக்காத, முதல்ல சாப்பிடு. டேய், தப்பி தவறி வெளியில தலை காட்டிடாத. போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரியும் வீரா, ஜாக்கிரதையா தான் இருப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. வீரா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. அதை மட்டும் நீ எப்படியாவது நிறைவேற்றி வச்சுட்டா போதும். சொல்லு. எனக்கு ஒரே ஒரு தடவை எங்க பெரியப்பாவை பார்க்கணும் வீரா. என் தலை விரிச்சு ஃபேன் இருக்கும்போது என்னடா சவுண்ட்? உன் தலைவன் மாதிரி இல்லடா என் தலைவன். 2 படம் ஹீரோவை நடிச்சாண்டா, ஓடல. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டான்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஏய் லூசா, நீ இப்பதானே சொன்ன போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன்னு. இங்க இருந்து நீ கிளம்பி மெட்ராஸ் போய் உங்க பெரியப்பாவை பார்த்து பேசணுமா என்ன? இதெல்லாம் நடக்கிற கதையா? இல்ல வீரா, நான் அவரை கண்டிப்பா மீட் பண்ணியே தீரணும். நான் முட்டாள்தனமா அவரை எவ்வளவு தூரம் தப்பா நினைச்சேன் தெரியுமா? என் பாட்டி என்கிட்ட படிச்சு சொன்னாங்க, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவரு, அவரை நீ தப்பா நினைக்காதுன்னு. உன் தங்கச்சியை கூட அவர் தான் ஜாமீன்ல வெளியெடுத்தாரு. உடனே அவர் கண்டிப்பா வெளியெடுத்துருவாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு தருவாரு. குழந்தைக்கு சொல்ற மாதிரி பல தடவை சொன்னாங்க வீரா. என் காதல் அது ஏறவே இல்லை. கண்மூடித்தனமா
சுப்புவை நான் ஏன் நம்பினேன்னு இப்ப யோசிச்சா கூட அந்த காரணம் எனக்கு புரியல. ஆனா கடவுளை நம்புற மாதிரி அவளை நான் நம்பினேன். அவ நல்லவ, அவ செய்யறதுதான் சரி அப்படின்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நான் ஏன் எப்படி ஆனேன்னு எனக்கு தெரியல வீரா. ஓ மேல தப்பலடா, அவளோட கேரக்டர் அந்த மாதிரி. ரொம்ப கிளவரா காய் நகர்த்தி எல்லாரையும் தன் கைக்குள்ள போட்டுக்கிறதுல அவ ரொம்ப கெட்டிக்காரி. கடவுள் புண்ணியத்துல அன்னைக்கு ஆஸ்பத்திரியில ரவியை போட்டு தள்ள போனப்ப அவன் அப்பா அம்மா பேசினப்பதான் எனக்கு உண்மையே தெரிஞ்சுது. அன்னைக்கு மட்டும் ரவி அப்பா அம்மா பேசுறது கேட்காம இருந்திருந்தா இந்நேரம் ரவியை போட்டு தள்ளி காயத்ரியை நான் கொன்னாலும் கொண்டு இருப்பேன். விடுறா, திரும்ப திரும்ப எத்தனை தடவை அதையே சொல்லிட்டு இருப்ப. தாங்க முடியலவரா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு பெரிய பிராயச்சித்தம் உண்டுனா முதல்ல என் பெரியப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கறதான். அவரு மன்னிக்கிறாரோ இல்லையோ அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேங்கிறத அதை அவருக்கு தெரியப்படுத்தணும். சரி, நீ என்ன நினைச்சாலும் இப்ப கஷ்டம். ஏன்னா நீ வெளியில வந்தா கண்டிப்பா மாட்டுவ. தெரியும் வீரா, அதுக்காகத்தான் நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு உங்ககிட்ட கேட்கிறேன். எப்படியாவது யார் கண்ணையும் படாம நான் ஒரே ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டா போதும். என் பெரியப்பாவை நான் மீட் பண்ணி அவரு காலில் விழுந்து நான் கதறிட்டேன்னா என் குற்ற உணர்ச்சி எனக்கு போயிடும். அதுக்கப்புறம் என் லைஃப்ல ஒரே ஒரு நோக்கம்தான். ஏய், அடங்க மாட்டியா நீ? முதல்ல சாப்பிடுன்னு சொல்றேன்ல. வீரா ப்ளீஸ் வீரா, எப்படியாவது எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு. எப்படியும் நான் எங்க பெரியப்பா பார்த்தே ஆகணும். சரி, நான் யோசிக்கிறேன். எதனா ஐடியா தோணுச்சுன்னா சொல்றேன். ஆனா எனக்கு தெரியாம நீயா எதுவும் பண்ணி தொலைச்சிடாத, புரிஞ்சுதா? சாப்பிடு, முதல்ல சாப்பிடு. ஐயோ கடவுளே, சம்பந்தியமா அம்மா. டாக்டர் டாக்டர், என் வைஃப் எப்படி இருக்கா? எப்படிமா இருக்கா? அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. அவங்களால இப்ப சிந்திக்க கூட முடியல. ஏன் குழந்தைன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் என்னதான் பேச்சு கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸே இல்ல. ஐயோ கடவுளே, ஏன் பொண்ணுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? டாக்டர்மா, நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை சரி பண்ணி கொடுக்கணும். அவளை நல்லபடியா தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர்மா, எப்படியாவது காப்பாத்துங்க அவளை. பதட்டப்படாதீங்கம்மா, நானும் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்திருக்கேன். இப்ப இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் அவங்க தூங்கட்டும். கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். டாக்டர் அம்மா, என் பொண்ணுக்கு சரியாயிடும்ல? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரியா பிரம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஏன் குழந்தைன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் அவங்க மனசுல இல்ல. இப்படி சொல்றீங்களேம்மா, இப்படி போட்டு பாடப்படுத்தினா என் மருமக வேற என்னதான் பண்ணுவா? எப்படியாவது என் மருமகளை சரி பண்ணி கொடுத்துடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேம்மா. அதுக்கு மேல கடவுளோட சித்தம். டாக்டர், நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ப்ளீஸ் ட்ரை டு சேவ் ஹர். ஏதா பண்ணுங்க டாக்டர். மேபி கர்ப்பம் கலைஞ்ச விஷயம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க அதிர்ச்சியா இருக்காங்க. நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. உங்களோட பதட்டம் பேஷண்ட பாதிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். தூங்கி எழுந்திருக்கட்டும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு நம்ம யோசிக்கலாம். ஐயோ கடவுளே,
என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே. அழுதுங்கம்மா. என்ன சன்னி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சுப்பு, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சுப்பு. ஏ என்னாச்சு? இல்ல, காயத்ரிக்கு காயத்ரிக்கு என்னாச்சு அண்ணி? சொல்லுங்க. எனக்கு சரியா சொல்ல தெரியலம்மா. ஆனா காயத்ரி பைத்தியம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. சுப்பு, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஒரு மாதிரி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி என் குழந்தைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. யாரையுமே அடையாளம் தெரிஞ்சுக்காம வேற எந்த பேச்சுமே இல்லாம. எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல சுப்பு. ஆனா அவ சரியா இல்ல. சூர்யா அங்க உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காரு சுப்பு. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்ன செய்யறதுன்னு புரியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் என்னடான்னா அவளுக்கு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. யாரோ சைக்காட்ரிஸ்ட வர சொல்லிருக்காங்களா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. இருங்க இருங்க, ஏன் அண்ணி இப்படி பதறீங்க? என்ன நடக்கணுமோ அதுதான் அண்ணி நடந்திருக்கு. ஏய், என்னடி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ என்னடானா விவரம் புரியாம உளறிட்டு இருக்க. யாரு? நானா? என்னைய பைத்தியம்னு சொன்னீங்க? பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அந்த காயத்ரி அவதான் பைத்தியம். நான் தெளிவதான் அண்ணி இருக்கேன். இப்ப இல்ல, எப்பவுமே இந்த சுப்பு தெளிவாதான் இருப்பா. ஏய், வாயை மூடுறி. யாருக்காவது கேட்டு தொலைக்க போகுது. இங்க யார் அண்ணி இருக்காங்க? நீங்க மட்டும் இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் இப்படி நான் ஓப்பனா பேசுறேன். ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அண்ணி. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், சூர்யா எனக்கு தான். எனக்கு பிறக்க போற குழந்தைதான் அந்த வீட்டுக்கு வாரிசா இருக்க போகுதுன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். நீங்க அதை நம்பல. நீங்க மட்டும் இல்ல, யாருமே நான் சொன்னதை நம்பல. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? ஏன் குழந்தை பொழைச்சிருக்கு, அவ குழந்தை இல்லாம போயிருக்க. நான் நல்லாதான் இருக்கேன் அண்ணி. அவதான் பைத்தியம் பிடிச்சு பெணாத்திட்டு இருக்கான். இதுல இருந்து உங்களுக்கு புரியல? சூர்யாவோட வாழ்றதுக்கு எல்லா விதத்திலையும் தகுதி உள்ள ஒரே பொண்ணு நான் தாங்கிறது அந்த கடவுளோட விருப்பம். இதை யாரும் மாத்த முடியாத அண்ணி. சுப்பு, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்ல. நியாயமா நீ சொல்றதை கேட்டு நான் சந்தோஷப்படணும். ஆனா என்னால சந்தோஷப்பட முடியலையே. உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம்தான் எனக்கு பெருசா இருக்கு. வேண்டாம் அண்ணி, அந்த மாதிரி பயமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா எப்பவுமே எதுவுமே எனக்கு ஆகாது. ஐ மீன், தப்பா எதுவுமே நடக்காதுன்னு சொல்றேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் தப்பானவளாவே இருந்து நான் செய்யறதெல்லாம் தப்பா இருந்தா எனக்கு நடக்கிறதெல்லாம் தப்பா தானே இருந்தாகணும். ஆனா ஆக்சுவலா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? அந்த காயத்ரிக்கு தான் தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. அவ குழந்தை தான் கலைஞ்சுது. அவளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு.
அந்த காயத்ரியை நினைச்சு கவலைப்படுறீங்க, கண்ணீர் விடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் நீ? கரெக்டா இருக்கிற எனக்கு எல்லாமே கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தப்பா இருக்கிற காயத்ரிக்கு தான் தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க மட்டுமாவது இத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சாதான் உலகத்துக்கு உங்களால புரிய வைக்க முடியும்.